பரிசில்களை பெறுவதற்கு தகுதி பெற்ற 140 பேரில் தெரிவு செய்யப்பட்ட சில உத்தியோகத்தர்களுக்கு இன்று 24 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பரிசுத் தொகையும் 25 போலீஸ் மா அதிபர் கௌரவ பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. குற்றங்களை தடுப்பதற்கு பங்களிப்பு செய்த போலீஸ் அதிகாரிகளை கௌரவிக்கப்பட்டனர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாகி இருந்தனர். இத்தகைய நிகழ்வுகளினூடாக நாம் உத்தியோகத்தர்களை ஊக்கப்படுத்துகின்றோம். அதிகபட்ச அர்ப்பணிப்புகளை செய்த உத்தியோகத்தர்களின் கோவைகளை ஆராய்ந்து பண பரிசில்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இந்த வருட ஆரம்பத்தில் ஜனாதிபதி விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்தார். உத்தியோகத்தர்களுக்கு பணப்பரிசில்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பணிப்புரை விடுத்தார். அண்மை காலமாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்புகள் இருந்தன. தேர்தலின் பின்னரும் நீங்கள் முன்னெடுக்கும் சிறந்த சுற்றிவளைப்புகள் மற்றும் கைதுகள் தொடர்பில் நாம் பரிசில்களை வழங்கும் நிகழ்வை ஜனாதிபதி தலைமையில் நடத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். இத்தகைய சவால்கள் இருந்தாலும் போலீஸ் திணைக்களத்தில் தற்போது பௌதீக மற்றும் மனிதவள பற்றாக்குறை அதிகமாக உள்ளது. அதற்கான சில நடவடிக்கைகளை தற்போது அரசாங்கம் எடுத்து வருகின்றது. திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் தொடர்பான பிரச்சினையை தீர்ப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பு மற்றும் ஊக்குவிப்பை வழங்க வேண்டும். நேர்மையாக கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் சார்பில் முன்னிற்க வேண்டிய பொறுப்பு திணைக்களத்தின் தலைவர் என்ற வகையில் எனக்கு உள்ளது. போலீஸ் திணைக்களத்தின் தேவைகள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்படுகின்ற போது அது தொடர்பாக அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் சாதகமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.